السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى، والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. وأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى. وأما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பொழியோன்மாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சாந்தியும் ஈருலக சர்தார் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ரமலான் மாதத்தின் இறுதி ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலானை முழுமையாக அடைய வைத்ததை போன்று அடுத்தடுத்து வரக்கூடிய ரமலான்களையும் முழுமையாக அடையக்கூடிய பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தருவானாக. இது போன்று பல ரமலான்கள் நல்ல அமல்கள் செய்து அது மக்பூலான அமல்களாக, அங்கீகரிக்கப்பட்ட அமலாக ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அந்த பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றி தந்தல் புரிவாயாக. நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் வானம் 8 அளவு இருந்தாலும், கடலுடைய நுரையளவு இருந்தாலும், விண்ணில் இருக்கக்கூடிய மண்ணுடைய அளவு இருந்தாலும் அனைத்தையும் நீ மன்னிக்கக்கூடியவன் ரப்பே. எங்களுடைய பாவங்களை மன்னித்து அந்த பாவங்களுக்கு பரிகாரமாக நன்மைகளை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. காலமெல்லாம் உனக்கு நன்றி செய்யக்கூடிய மக்களாக எங்களையும் எங்களுடைய பிச்சரங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. நன்றி கட்டத்தனமாக ஆகுவதை விட்டும் எங்கள் அனைவரையும் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பது குறித்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே பல ஆயத்துகள் மூலமாக அல்லாஹ் நமக்கு விவரித்து தருகின்றார். அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றானோ அந்த பொருளாதாரத்தில் யார் சரியான முறையில் பேணிக்கை இல்லாமல் அதில் ஏழைகளுக்கு செலவு செய்யாமல் சேமித்து சேகரித்து வைக்கின்றாரோ, ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் சேமிக்கின்றாரோ அவருடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா அழித்தொழித்து நாசமாக்கியிருக்கின்றார். அதற்கு மாறாக யாரெல்லாம் அல்லாஹ் கொடுத்த அந்த பொருளாதாரத்தின் சரியான கணக்குகளை பார்த்து ஜகாத்தாக இருந்தாலும் சதகாவாக இருந்தாலும் தான தர்மங்கள் செய்கின்றார்களோ
அந்த தான தர்மத்தின் மூலமாக அவர்களுடைய செல்வத்திலே அல்லாஹ் தஆலா மென்மேலும் பரக்கத்தையும் செழிப்பையும் தான் அல்லாஹ் தந்த வரலாறுகள் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல ஹதீஸ்களின் மூலமாக தர்மம் செய்வதின் நன்மைகளை பற்றி நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் குறிப்பிடுவார்கள், அஸ்ஸதகத்து துத்பிஉல் ஹதீஅ கமா யுத்பிஉல் மாஉன் நார். தண்ணீர் நெருப்பை அணைப்பதை போல் தானம் தர்மம் செய்வது நம்மளுடைய பாவங்களை அழித்துவிடும் என்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுவார்கள். தண்ணீரை நெருப்பு அணைப்பது போல் நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் நம்முடைய பாவங்களை அழித்தொழித்துவிடும் என்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இன்னும் ஒரு ஹதீஸை சொல்லுவார்கள், அஸ்ஸதகத்து துத்பிஉ வலவல்லாஹ் வலவர்ரம். யார் தர்மம் செய்கின்றாரோ அல்லாஹ் தஆலா அவர் மீது கோபம் கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் தப்பிக்கக்கூடிய மனிதராக மாறிவிடுகின்றார். தர்மம் செய்வது அல்லாஹ்வின் கோபத்தை தணித்து விடுகின்றது என்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுவார்கள். நாம் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுகின்ற பொழுது அல்லாஹ் நம் மீது கோபமாக இருந்தாலும் அந்த கோபத்தை இந்த தர்மத்தின் மூலமாக அல்லாஹ் தணித்துக் கொண்டிருக்கின்றான். அது மட்டுமல்ல, அஸ்ஸதகத்து தத்ஃபஉ மசானிஅ ஸூ. தர்மங்கள் இருக்கின்றது கெட்ட மரணங்களை தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. யார் தர்மம் செய்கின்றாரோ அந்த தர்மத்தை செய்வதன் மூலமாக கெட்ட மரணங்கள் ஏற்படாமல், கெட்ட மௌத்துகள் ஏற்படாமல் அந்த தர்மம் அவரை பாதுகாக்கின்றது என்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள். அஸ்ஸதகத்து லா துத்ஹிபு அன் அஹ்லிஹா ஹர்ரில் குபூர். தர்மம் செய்வது, சதகா செய்வது மன்னரை வாசிகளின் வெப்பத்தை தணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. யாரெல்லாம் நம்மை விட்டு சென்று விட்டார்களோ அல்லது யாரெல்லாம் செல்ல இருக்கின்றோமோ, நாம் எந்த அளவுக்கு தர்மங்கள் செய்கின்றோமோ அந்த தர்மத்தின் மூலமாக யாருக்காக செய்யப்பட்டதோ அவருடைய கபருடைய வேதனையை, வெப்பத்தை அல்லாஹ் தஆலா தணித்து விடுகின்றான். கபருடைய வெப்பம் என்பது நரகத்தினுடைய ஒரு சுவாலை அங்கே காட்டப்படும். அதன் மூலமாக அவன் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிப்பான். அந்த கஷ்டங்களை நீக்குவதற்கான ஒரு பலனாக நபி அவர்கள் சொன்னார்கள், யார் சதகா செய்கின்றார்களோ, தான தர்மம் செய்கின்றார்களோ அந்த தான தர்மம் அந்த கபரிலே அவனுக்கு ஏசியை கொடுப்பதை போன்று குளிர்ச்சியாக அவனுக்கு கொடுத்திருக்கும் என்பதாக சொல்வார். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்வார்கள், அஸ்ஸதகத்து ரப்புல் பலா வல் கலா. தர்மம் செய்வதற்கின்றது பேரிடர்கள் போன்ற மிகப்பெரிய ஆபத்துகளை விட்டும் அந்த தர்மம் தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. கலா கதிர்களை மாற்றக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் ஒருவனுக்கு ஆயிலை அல்லாஹ் தஆலா நிர்ணயித்து விட்டான் என்று சொன்னால் அது என்றுமே மாற்றப்படாது. என்றாலும் ஒரு மனிதன் தர்மம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் அந்த தர்மத்தின் மூலமாக
அவனுடைய ஆயுளை அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துகிறான் என்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, தர்மம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் நீக்கி நோய்கள் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஒரு ஹதீஸ் நபியவர் சொல்வார்கள், தர்மம் செய்வதன் மூலமாக நீங்கள் பலா முசீபத்தை விட்டும் நோய் நொடிகளை விட்டும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள். இப்படி ஏராளமான ஹதீஸ்கள் மூலமாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தர்மம் செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை நபியவர் சொல்லியிருக்கிறார். இந்த தர்மம் செய்வது செல்வங்களுக்கு மட்டுமல்ல, வசதி வாய்ப்பு இல்லாதவர்களும் தர்மம் செய்வதற்காக வேண்டி நபியவர்கள் பல தர்மத்துடைய வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றார். நபியவர்கள் இப்படி சஹாபாக்களுக்கு மத்தியிலே தர்மத்துடைய சிந்தனைகளை சொல்லுகின்ற பொழுது, சஹாபாக்கள் யாரெல்லாம் வசதி உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் தர்மம் செய்து இந்த பலன்களை அடைந்து கொண்டிருந்தார்கள். யாரெல்லாம் வசதியற்ற சஹாபாக்களாக இருந்தார்களோ, தர்மம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் வறுமை இருந்தார்களோ, அந்த சஹாபாக்கள் எல்லாம் நபியிடம் கவலையோடு தெரிவித்தார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்களெல்லாம் செல்வந்தர்களாக இருக்கின்றார்கள், எங்களை போன்று இவர்களும் அமல் செய்கின்றார்கள், ஆனால் இவர்கள் அதிகப்படியாக தர்மம் செய்து எங்களை உந்திக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அது போல தர்மம் செய்யக்கூடிய வசதி வாய்ப்பு எங்களுக்கு இல்லையே, நாங்கள் எப்படி இவருடைய நன்மையை அடைய முடியும் என்று சஹாபாக்கள் கேட்கின்ற போது நபி அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹ்வும் தர்மம், நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ்வும் தர்மம், நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அல்லாஹு அக்பரும் தர்மம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் தர்மம். நல்லதை ஏவுவதும் தர்மம், தீமையை தடுப்பதும் தர்மம். அது மட்டுமல்ல, தன்னுடைய மனைவியோடு இல்லற வாழ்க்கை ஈடுபடுவதற்கின்றது, அதுவும் தர்மங்களாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள். இப்படி நபி அவர்கள் சொன்னபோது ஒரு சஹாபி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தன்னுடைய மனைவியினுடைய இச்சையை பூர்த்தி செய்வதற்காக வந்தால் அதுவும் தர்மத்தில் கட்டுப்படுமா என்று கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், ஆம், அந்த அடியான் தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்வதற்காக மனைவியை விட்டு வேறு விட்டு சென்றான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய குற்றம். அதற்கு மாறாக அவன் தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்வதற்காக தன்னுடைய ஹலாலாக்கப்பட்ட மனிதத்தை வருவதன் காரணமாக அதுவும் தர்மம் என்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுவார்கள். இப்படி நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தர்மம் செய்வதன் மூலமாக பல பலன்களை நபி அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். தர்மம் செய்யாவிட்டால் அதன் மூலமாக என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அதையும் நபி அவர்களும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். குர்ஆனிலே சூரத்துல் கஹ்ஃபிலே ஒரு வசனம் வருகின்றது, அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாய மக்களுக்கு தோட்டங்களை கொடுத்திருந்தான். 2 தோட்டங்கள், திராட்சை தோட்டங்கள், பெரித்தமர தோட்டங்கள் இருந்தது. அது நன்றாக காய்களை கொடுக்கக்கூடியதாக இருந்தது, நல்ல பழங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அப்பேற்பட்ட அந்த தோட்டத்திலே அந்த அடியான் பழங்களை பறிப்பதற்கு வருவதற்கு முன்னால் அவனுடைய உள்ளத்திலே ஒரு யோசனை, ஒரு தவறான எண்ணம் ஏற்பட்டது. நாம் காலையிலே விழிந்ததற்கு பிறகு சென்று இந்த பழங்களை பறித்தோம் என்று சொன்னால் ஏழைகள் நம்மிடம் வந்து விடுவார்கள், நாம் அவர்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எனவே ஏழைகள் வருவதற்கு முன்னால், விடுவதற்கு முன்னால் இரவிலேயே சென்று நாம் பழங்களை எல்லாம் பறித்து விடலாம் என்று சொல்லி அந்த எண்ணத்திலே அந்த மனிதர் பறிப்பதற்காக தோட்டத்துக்கு சென்றார். அந்த எண்ணத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர் செல்வதற்கு முன்னால் இரவிலேயே அந்த தோட்டத்தை மிகப்பெரிய ஒரு காற்றை கொண்டு நாசமாக்கிவிட்டார். அப்போதுதான் அந்த மனிதன் எண்ணினான், நான் எண்ணிய இந்த தவறான எண்ணத்தின் காரணமாக அல்லாஹ் என்னுடைய பொருளாதாரத்தை நாசமாக்கிவிட்டான் என்பது.
இது போன்று எத்தனையோ வரலாறுகள். ஒரு சஹாபி மிகவும் வறுமையில் இருந்தார்கள். அந்த சஹாபி நபியிடத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்காக பரக்கத்துக்காக துஆ செய்யுங்கள், நான் மிகவும் கஷ்டப்படுகின்றேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அதை கேட்க வேண்டாம், நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளும்பதாக சொல்லுவார்கள். ஆனால் அந்த சஹாபி மீண்டும் நபியிடத்தில் சொன்னதின் காரணமாக நபி அவர்கள் ஒரு ஆட்டை அந்த சஹாபி கொடுத்து துஆ செய்தார்கள். அல்லாஹ் அந்த ஆட்டின் மூலமாக ஆட்டு மந்தையை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தார். அதன் காரணமாக அந்த சஹாபி மதீனாவில் வாழ முடியாமல் அவர் மதீனாவுடைய ஒதுக்குப்புறத்திலே வாழக்கூடியதாக இருக்கிறார். அவருடைய ஆட்டு மந்தை அவ்வளவு பெரியதாக ஆகிவிட்டது. அதனால் மதீனாவுடைய ஒதுக்குப்புறத்திலே வாழக்கூடியதாக மாறிவிட்டார். இப்படி வாழக்கூடிய சமயத்திலே எந்த அளவுக்கு நபியோடும் பள்ளிவாசலும் தொடர்புள்ளவராக இருந்தாரோ அந்த சஹாபி கடைசியாக இந்த பொருளாதாரம் அதிகமாகி கொஞ்சமாக அவருடைய நல்ல அமல்கள் எல்லாம் போய்கொண்டிருந்தது. தொழுகையே அவர் வருவதை தாமதமாக்கினார். பிறகு தொழுகையே வராமல் ஆக்கிவிட்டார். இப்படியெல்லாம் நிலைமை ஏற்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அந்த சஹாபியுடைய பெயரை சொல்லி, இவர் வரவில்லையே எங்கே என்பதாக கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவருக்கு உண்டான அந்த பொருளாதாரம் அதிகமாகியதன் காரணமாக அவர் மதீனாவில் ஒதுக்குப்புறத்தில் இருக்கின்றார். அதை கவனிப்பதுதான் அவர் கண்ணு பருத்தமாக இருக்கின்றார் என்று நபியுடைய சஹாபாக்கள் சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடம் சென்று, நீங்கள் ஜகாத்தை பெற்று வாருங்கள், தர்மத்தை பெற்று வாருவதாக நபி அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். சஹாபாக்கள் சென்று கேட்ட பொழுது அந்த சஹாபி சொன்னார்கள், இதுவெல்லாம் அல்லாஹ் கொடுத்தது மட்டுமல்ல, நான் என்னுடைய உழைப்பின் மூலமாக என்னுடைய முயற்சியின் மூலமாகத்தான் இதை நான் பெருக்கினேன் என்பதாக சொல்லி அவர் தன்னையே பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார். அதன் காரணமாக அந்த சஹாபி எவ்வளவோ சொல்லியும் அவர் தர்மம் கொடுப்பதற்கு, ஜகாத் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. பிறகு தருகிறேன் என்பதாக சொல்லி அக்காலத்தை கழித்துக் கொண்டிருந்தார். நபியிடத்திலே சொல்லப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யாருமே இனி அவருக்கு ஜகாத்தை வாங்காதீர்களாக சொன்னார்கள். பிறகு என்ன ஆனது? அல்லாஹ் தஆலா கொஞ்சமாக அவருக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை முழுமையாக பறித்து ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ அதைவிட பாராளத்தில் அல்லாஹ் தஆலா அவரை தள்ளிவிட்டார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் தர்மம் செய்வதன் மூலமாக நம்முடைய பொருளாதாரம் என்னைக்குமே குறைவு ஏற்படாது. தர்மம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரத்தில் மென்மேலும் அபிவிருத்தியை தான் நிச்சயமாக கொடுப்பான். நமக்கு எந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும், எந்த ஒரு கவலை ஏற்பட்டாலும் உடனே நாம் தர்மம் செய்து பழகுவோம். அல்லாஹ் தஆலா அந்த கஷ்டங்களை நீக்கக்கூடியதாக இருக்கின்றார். நாம் வெளியூருக்கு பிரயாணம் செய்வோம் என்று சொன்னால், அந்த பிரயாணம் செய்வதற்கு முன்னால் தர்மம் செய்துவிட்டு சென்றால் அந்த பிரயாணத்திலே அல்லாஹ் நமக்கு மவுத் என்பதாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அந்த தர்மத்தின் மூலமாக அதை மாற்றி விடுவார். நமக்கு உடனே சரீரத்தின் காரணமாக டாக்டரிடம் சொல்கிறோம் என்று சொன்னால், செல்வதற்கு முன்னால் தர்மம் செய்துவிட்டு சென்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த ஆஸ்பத்திரியில் நமக்கு மவுத் என்பதாக இருந்தால் அல்லாஹ் அந்த தர்மத்தின் மூலமாக அதை அல்லாஹ் மாற்றி விடுவார். எனவே நாம் தர்மம் செய்யக்கூடிய மக்களாக மாற வேண்டும். எந்த அளவுக்கு அதிகமாக நாம் தர்மம் செய்கின்றோமோ, மக்களுக்கு கொடுத்து உதவுகின்றோமோ, அதை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய அன்பும் பாசமும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இடையேதான் அதிகமாக உணர்த்திக் கொண்டே இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், யாராவது ஒருவர் மிகவும் வறுமையிலே கஷ்டப்படுவதை நபி அவர்கள் பார்த்தார்கள் சொன்னால் உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பிரசங்கம் செய்வார்கள். அவர்களுக்கு உதவும்படி நபி அவர்கள் சொல்வார்கள். ஒரு கட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய இடத்திலே குதுபா ஓதுவதற்காக வேண்டி, பிரசங்கம் செய்வதற்காக வேண்டி மெம்பர் படியில் ஏறுகின்றார்கள். நபி அவர்கள் மெம்பர் படியில் ஏறிய சமயம் ஒரு சஹாபி உள்ளே வந்து நுழைகின்றார். அந்த உள்ளே வந்து நுழையக்கூடிய அந்த சஹாபி அவருடைய தோட்டத்தை பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் அலங்கோலமாக இருக்கின்றது. அதிகமான ஒட்டுக்கள் போட்ட துணி போட்டிருக்கின்றார்.
பார்க்கவே நபி அவர்களுடைய மனதிலே கவலை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய தோற்றம் இருந்தது. உம்மு ஜஹீல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிற சஹாபி அவ்வளவு வறுமையிலே அவர் வாழ்வதை பார்த்தார்கள். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபி இவ்வளவு வறுமையில் இருக்கின்றார்களே, இவ்வளவு வறுமையாக இருக்கிற சஹாபிக்கு எப்படியாவது நாம் உதவி செய்யக்கூடிய மக்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சட்டங்களை மாற்றுவதற்கான உரிமை இருக்கின்றது. எப்பொழுது மெம்பர் படியில் ஏறப்பட்டு விட்டதோ, மெம்பர் படியில் ஏறியிருக்க பிறகு யாருமே எந்த தொகையும் தொடரக்கூடாது. நபிலான வணக்கமோ சுன்னத்தான வணக்கமோ எதுவுமே செய்யக்கூடாது. குத்துபாவை முழுமையாக பாதுகாத்து கேட்க வேண்டும். அதுதான் மார்க்கக்கூடிய சட்டம். ஆனால் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர் படியில் ஏறிய பொழுது இந்த சஹாபி வந்த அந்த தோற்றத்தை பார்த்துவிட்டு இந்த சஹாபி எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த சஹாபி வந்தவுடன் நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உட்கார வேண்டாம், 2 ரக்காய் தொழுதுவிட்டு உட்காருங்கள், நீங்கள் தொழுகிருப்பதாக சொன்னார்கள். உடனே அந்த சஹாபி தொழுகின்றார்கள். அந்த சஹாபி தொழுகும் போது எல்லா சஹாபாக்களும் திரும்பி திரும்பி பார்க்கின்றார்கள். ஏன் நபி அவர்கள் இந்த சஹாபியை தொழுக சொல்கின்றார்கள் என்று எல்லோ சஹாபாக்களும் அவர்களுடைய தோற்றங்களை பார்க்கின்றார்கள். இப்ப நபியுடைய அந்த கவலை திரும்பி விட்டது. மக்கள் எல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் அந்த நபியுடைய தோற்றத்தை பார்த்து விட்டார்கள், அவருடைய அலங்கோலமான நிலையை பார்த்து விட்டார்கள். இப்ப நபி அவர்கள் மெம்பர் படியில் ஏறி பிரசங்கம் செய்கின்றார்கள். நீங்கள் அவருக்கு தர்மம் செய்யுங்கள், அவருக்கு கொடுத்து உதவுங்கள். இது போன்ற வறுமை இருப்பவர்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உதவி செய்கின்றீர்களோ அதை கொண்டு அல்லாஹ் உங்களுடைய செல்வத்திலே மென்மேலும் அபிவிருத்தியை வழக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்று நபி அவர்கள் 7ஆம் சென்றதற்கு பிறகு அவருக்கு பொறுப்புடையவர்களாக 2 குவியல்களை அல்லாஹ் அவர்களுக்கு அந்த சஹாபாக்கள் மூலமாக கொடுத்தார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை நபி அவர்கள் உருவாக்கி தந்தார்கள். இதன் மூலமாக இந்த வறுமையை ஒழிப்பதற்காக வேண்டும். எனவே நாம் யாரெல்லாம் வறுமை இருக்கின்றார்கள் நமக்கு தெரிகின்றதோ, கடனாளிகளாக இருப்பதாக நமக்கு தெரிகின்றதோ அவர்களை தேடி தேடி நாம் உதவி செய்யக்கூடிய மக்களாக மாற வேண்டும். ஜகாத் என்பது இருக்கின்றதே, அது நமக்கு அல்லாஹ் கடமையாக இருக்கின்றான். அந்த ஜகாத்துடைய தொகையை யாருக்கு கொடுப்பது சிறந்தது என்று சொன்னால் 4 பேர்களுக்கு கொடுப்பது. 8 பேர்களிலே 4 பேர் தான் இப்போது இருக்கின்றோம். அந்த 4 பேர்களிலேயே மிகவும் சிறப்பானது யார் என்று சொன்னார் நம்முடைய உற்றார் உறவினர்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்களிலும் யார் சிறந்தவர் என்று சொன்னால் யார் கடன் பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதுதான். கடன் பட்டவருக்கு உதவி செய்வதுதான் மிக உயர்ந்த ஒரு அமலாக இருக்கின்றது. ஜகாத் நிறைவேறுவதற்கு முழு தகுதி உள்ளதாக இருக்கின்றது. சமீபத்திலே சென்ற வாரத்திலே பார்த்தோம், நெல்லை மாவட்டத்திலே ஒரு பள்ளிவாசலுடைய தர்காவுக்கு அடிக்கடி சென்று வரக்கூடிய ஒரு நபர், அவர் தன் குடும்பத்தோடு காலிலே எரித்துக் கொண்டார், தீ வைத்து எரித்துக் கொண்டார். கணவன், மனைவி, 2 பிள்ளைகள். நாம் எல்லாம் பேப்பரிலே படித்திருப்போம், நியூஸ்ல கேட்டிருப்போம். அந்த 4 பேரும் முஸ்லிம்கள். இந்த 4 பேர்களும் இறப்பதற்கு முன்னால் தான தர்மங்களை அந்த தர்காவுக்கு சென்று தான தர்மங்களை செய்துவிட்டு அதன் பிறகு தன்னுடைய காலிலே பெட்ரோலை ஊற்றிவிட்டு அவர் உள்ளே சென்று எரித்து வந்தார். தன்னையே அவர் மாய்த்து கொண்டார், சூசைட் செய்து கொண்டார். அவர் மட்டுமல்ல, அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய 2 பிள்ளைகளும். நாம் மீடியாவை பார்க்கும் பொழுது 2 பிள்ளைகளும் தாயை கழுத்தை பிடித்துக் கொண்டு கடல் கொண்டிருக்கிறார். அந்த நிலைமையிலே அனைவருமே அந்த 4 பேர்கள் இறந்து விட்டார். இது என்ன என்று விசாரிக்கும் போது தெரிகின்றது, அவர் பல கடன்கள் வாங்கியிருக்கிறார். அந்த கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு அந்த கடனுடைய கவலையின் காரணமாக தன்னையே மாய்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டுவிட்டது. அதனால்தான் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் துஆ செய்வார்களோ கடனுக்காக வேண்டி அதிகமாக துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், யாரையும் கடனாளிகளாக ஆக்கிவிடாதே என்பதால் நபி அவர்கள் துஆ செய்வார். எந்த அளவு நபி அவர்கள் கண்டித்தார் என்று சொன்னால்,
ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று ஷஹீதாகின்றார், போர் செய்து ஷஹீதாகின்றார், மீண்டும் போர் செய்கின்றார், மீண்டும் ஷஹீதாகின்றார், மீண்டும் போர் செய்கின்றார், மீண்டும் ஷஹீதாகின்றார். இப்படி 3 முறை அவருக்கு உயிர் கொடுக்கப்பட்டு ஷஹீதானாலும் அவருடைய பேரிலே கடந்தது என்று சொன்னால் அவருடைய கபூலியத் ஆகாது, அவருடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படாது. அவருக்காக நாம் தொகை நடத்த மாட்டோம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். கடந்திருக்கின்றது அவ்வளவு பெரிய ஒரு சுமையை நமக்கு கொடுத்து, அதனால் யாரும் கடனாளியாக ஆகக்கூடாது. அப்படியும் ஒருவர் கடனாளியாக இருக்கிறார்களாக நமக்கு தெரிந்தால் நாம் அவருக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக மாற வேண்டும். இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், சிறிய சிறிய தேவைகளுக்கு மட்டுமல்ல, பெரிய பெரிய தேவைகளுக்காக வேண்டி எத்தனையோ பேர்கள் பேங்கிற்கு சென்று வட்டிக்கு பணம் வாங்குகின்றார்கள். ஒரு ஹராமான முறையில் பணம் வாங்குகின்றார்கள். அந்த பணம் வாங்கியதற்கு பிறகு அந்த கடனை அடைக்க முடியாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டு மென்மேலும் அந்த நகையை அவர்கள் அடகு வைத்து அதிகமான பாவத்தை சேகரிக்கின்றார்கள். ஆனால் அந்த கடனை விட்டு அவர்களால் மீள முடியாமல் இருக்கின்றார்கள். இப்படி உள்ள மக்களுக்கெல்லாம் தேடி தேடி நாம் உதவி செய்து அவர்களை அந்த ஹராமான வழியை விட்டும் பாதுகாக்க வேண்டும். அதே சமயத்திலே கடன் இல்லாமல் அவரை வாழ வைக்க வேண்டும். அதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அதனால்தான் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கின்றார்களோ அவர்களை தேடி நீங்கள் உதவி செய்வதாக நபிகள் சொல்வார்கள். நம்மிடமே ஒருவர் கடன் வாங்கியிருக்கின்றார், நமக்கு ஜகாத் கடமையாக என்று சொன்னால் நாம் அவர்களிடத்திலே நம்முடைய ஜகாத்துடைய தொகையை கொண்டு போய் அவர்களை கொடுத்துவிட்டு நான் உனக்கு கடன் கொடுத்தனே அந்த பணத்தை கொடுப்பதாக வாங்கிக் கொள்ளலாம். நமக்கு 20,000 ஜகாத் கடமை இருக்கின்றது, நாம் ஒருவருக்கு கடன் கொடுத்திருக்கின்றோம் 50,000 என்று சொன்னால் நம்முடைய ஜகாத்துடைய தொகையை வேறு ஒருவருக்கு கொடுப்பதை விட நம்மிடம் கடன் வாங்கி அவர் மீண்டும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றார். 50,000 கடன் வாங்கி இருக்கின்றார், அவனால் அதை கொடுக்க முடியவில்லை, பல ஆண்டுகளாக ஆகின்றது, அவரால் அதை திரட்டி கொடுக்க முடியவில்லை, அவருடைய வருமானம் அவருடைய செலவுக்குத்தான் செலவாக சரியாக இருக்கின்றது, மேல்மிச்சமாக அவரால் சேமிக்க முடியவில்லை என்று தெரிந்தால் நாம் நம்முடைய ஜகாத்துடைய தொகையை கொண்டு போய் அவரிடத்திலே அன்பளிப்பாக நாம் கொடுக்கலாம். நம்முடைய ஜகாத்தை நம்ம வைத்துக் கொண்டு அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்துவிட்டு பிறகு நான் உனக்கு கடன் கொடுத்தனே, அதிலிருந்து எனக்கு 20,000 ரூபாய் நான் எவ்வளவு கொடுத்திருக்கின்றன அதை எனக்கு கொடுப்பதாக சொல்லி வாங்கிக் கொள்ளலாம். நம்முடைய ஜகாத்துடைய கடமை நிறைவேறும், அவருடைய கடனுடைய சுமையும் நீங்கிவிடும். இப்படி செய்து கொள்ளலாம். ஆனால் இன்று நாம் கடனாளிகளை அப்படியே விட்டு விடுகின்றோம். கடனாளிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள், செல்வந்தர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள், ஏழைகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சந்தோஷமான நேரங்களிலும் தர்மம் செய்வது நபி அவர்கள் பழமையாக இருக்கின்றார்கள். ரமலானுடைய மாதத்திலே நாம் என்னென்ன நல்ல அமல்கள் செய்திருக்கின்றோமோ அந்த நல்ல அமல்கள் அதிலும் சிறப்பான அமல் என்று சொன்னால் தர்மம் செய்வதுதான் மிக சிறப்பான ஒரு அமலாக இருக்கின்றது. அதனால்தான் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றிருக்கிறீர்கள், நல்ல ஒரு அமல்கள் செய்திருக்கின்றீர்கள், அந்த அமல்கள் ஏதாவது குறை இருந்தால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி பெருநாள் தினம் ஆகிய நாளைய தினத்திலே சதக்கத்துல் ஃபித்ரை நீங்கள் தர்மமாக கொடுங்கள். சதக்கத்துல் ஃபித்ர் என்ற தர்மம் எதற்காக என்று சொன்னால் நாம் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்ற நிலையிலே ஏதாவது தவறான வார்த்தைகள் பேசியிருக்கலாம், நோன்புக்கு இடையூறு தரக்கூடிய ஏதாவது பேச்சுக்கள் பேசியிருக்கலாம், பார்த்திருக்கலாம். அதையெல்லாம் சரி செய்வதற்காக வேண்டித்தான் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சதக்கத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய தர்மத்தை நமக்கு தந்திருக்கின்றார். இந்த தர்மம் இருக்கின்றதே, சதக்கத்துல் ஃபித்ர் நமக்கு வாஜிபாக இருக்கின்றது. அது ரமலானுடைய மாதத்தில் முழுவதுமாகவே கொடுக்கலாம். ஆரம்ப பிறையிலிருந்து கடைசி பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுப்பதாக கொடுக்கலாம். ஆனால் வாஜிபு நமக்கு எப்போது ஆகிறது என்று சொன்னால் எப்பொழுது பிறை பார்க்கின்றோமோ, எப்பொழுது பெருநாளுடைய பிறை பார்க்கின்றோமோ, பெருநாளுடைய பிறை பார்த்ததிலிருந்து பெருநாளுடைய தொழுகை முடிவதற்கு முன்னால், பெருநாளுடைய தொழுகை செல்வதற்கு முன்னால் கொடுப்பதற்கின்றதே அது வாஜிபு சாப்பிடுவதற்கு உள்ளவர்களுக்கு.
சுபுஹ் உதயமானதிலிருந்து பெருநாளை தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் கொடுப்பதற்கின்றது. அது வாஜிபு ஹனஃபி மதுஹபில் உள்ளவர்களுக்கு. சுபுஹ் உதயமானதிலிருந்து பெருநாளை தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் அதை கொடுத்துவிட்டு செல்வது ஹனஃபி மதுஹபிலே வாஜிபாக இருக்கின்றது. ஷாஃபி மதுஹபிலே பிறை பார்த்ததிலிருந்து பெருநாளை தொழுகைக்கு முன்னால் கொடுப்பது வாஜிபாக இருக்கின்றது. ஆனால் இந்த வாஜிபான இந்த தர்மத்தை நம்முடைய ஊரிலே 100 ரூபாய் என்பதாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதை யார் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நமக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளே வயது வராத 10 வயது அடையாத பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அது அன்று பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, எந்த பிறந்த குழந்தை பெருநாள் தினத்திலே பெருநாள் தொழுகைக்கு முன்னால் சுபுஹ் உதயமாவதற்கு முன்னால் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கும் நாம் சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு பிறந்த குழந்தைகளுக்கு தேவையில்லை. பெருநாள் தொழுகைக்கு முன்னால் பிறந்த குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைக்கும் சதக்கத்துல் ஃபித்ர் கொடுப்பது வாஜிபாக இருக்கிறது. இந்த சதக்கத்துல் ஃபித்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொடுத்துவிட்டு பள்ளிவாசலுக்கு வரும்படி, தொழுகைக்கு வரும்படி சொல்லியிருக்கிறார். இந்த தர்மம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாஜிபாக நமக்கு தந்திருக்கின்றார். ஏன்? ரமலானுடைய மாதத்தில் நாம் எப்படியெல்லாம் அமல்கள் செய்தோமோ அதுபோன்று ஏழைகளும் அமல் செய்தார்கள். ஆனால் அந்த ரமலானுடைய இறுதி நாளாகிய பெருநாள் தினத்திலே நாம் எல்லாம் சந்தோஷமாக கொண்டாட இருக்கின்றோம். ஆனால் ஏழைகள் அந்த கொண்டாட்டத்திற்கான ஆடைகள் அணிய முடியாமல் இருப்பார்கள். அதனால் அவர்களும் நம்மை போன்று நல்ல புத்தாடைகள் அணிய வேண்டும், அவர்களும் நம்மை போன்று நல்ல உணவுகள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சதக்கத்துல் ஃபித்ர் சொல்லக்கூடிய இந்த வாஜிபான அமலை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த ஈதுல் ஃபித்ரிலே சதக்கத்துல் ஃபித்ர் வாஜிபாக இருக்கின்றது. அதே போன்று ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜி பெருநாள் இருக்கின்றது. அந்த பெருநாளிலே நாம் செய்யக்கூடிய அந்த குர்பானியுடைய அமலிலே அதிலும் 3 ஒரு பங்கு ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஏன் நபி அவர்கள் ஏழைகளை எங்கெல்லாம் சொல்கின்றார்களோ அதுவெல்லாம் நம்முடைய அமல்களை உயர்த்துவது மட்டுமல்ல, அந்த ஏழைகளுக்கு நாம் கை கொடுப்பதன் மூலமாக அவரும் நாளைக்கு உயர்ந்து அவரும் நல்ல ஒரு இடத்திற்கு வந்து நமக்காக துவா செய்யக்கூடிய மனிதராக மாறுவார். அவர் மூலமாக அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பை கொடுப்பான். நம்முடைய கபரிலே அல்லாஹ் தஆலா வெளிச்சத்தை கொடுப்பான். தர்மம் செய்வதற்கின்றதே கபரிலே வெளிச்சத்தை உண்டாக்கும். தர்மம் செய்வதற்கின்றதே உடலுடைய நோய்களை நீக்கும். தர்மம் செய்வதற்கின்றதே நம்முடைய பலா முசீபத்துகளை கலா கதிர்கள் எல்லாம் நீக்கி தரக்கூடியதாக இருக்கின்றது. தர்மம் செய்வதன் மூலமாக எல்லா விதமான முசீபத்துகளையும் அல்லாஹ் நீக்கக்கூடியதாக இருக்கின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பேரிடர்கள் ஏற்படுவதாக இருந்தாலும் கூட அந்த பேரிடருக்கு இடர்களை கூட அல்லாஹ் தஆலா தர்மத்தின் மூலமாக தடுக்கக்கூடியதாக இருக்கின்றான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் தர்மம் செய்யக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த சதக்கத்துல் ஃபித்ர் வாஜிபாக்கப்பட்ட இந்த தர்மத்தை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டும். நமக்கும் நம்முடைய வயது வராத பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும். வயது வந்த பிள்ளைகள் 10 வயது அடைந்த பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் சம்பாதிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்காகவே நாம் கொடுக்க வேண்டும். அதே போன்று மனைவிகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கடமை இல்லை என்றாலும் அவர்களுக்கு நாம் தான் உணவு கொடுப்பதன் காரணமாக, நாம் தான் பணம் கொடுப்பதன் காரணமாக அவர்களுக்காக நாம் சதக்கத்துல் ஃபித்ரை கொடுப்பதாக இருந்தால் மனைவியிடத்திலே சொல்ல வேண்டும், உன்னுடைய சதக்கத்துல் ஃபித்ரை நான் உனக்காக கொடுக்கின்றேன் என்பதாக சொல்ல வேண்டும். அவருடைய உள்ளத்திலும் அந்த நீதி ஏற்பட வேண்டும். என்னுடைய தர்மமாக நீங்கள் கொடுப்பதாக சொல்ல. நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கின்றார்களோ அத்தனை பேர்களுக்காக நாம் அந்த சதக்கத்துல் தர்மத்தை கொடுக்க வேண்டும். அது பெற்றோர்களாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் எல்லோருமே கண்டிப்பாக சதக்கத்துல் ஃபித்ர் தர்மத்தை கொடுக்க வேண்டும். இந்த தர்மம் யார் மீதெல்லாம் கடமை வாஜிப் என்று சொன்னால், ஜகாத் யாருக்கெல்லாம் கடமையாக இருந்ததோ அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த சதக்கத்துல் ஃபித்ர் கடமை. ஜகாத் கடமையாகாமல் இருந்து அவருடைய செலவு போக மேல்மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த பணம் அது நிசாபுடைய அளவுக்கு இருந்தால்
அதாவது ஒரு மனிதத்திலே ஜக்காத்துடைய அளவுக்கு பணம் இல்லை, நகையோ பணமோ எதுவுமே இல்லை, ஆனால் அவருடைய பொருளாதாரம் இருக்கின்றது, வீட்டுடைய சாமான்கள் இருக்கின்றது, அதுவெல்லாம் கணக்கு போட்டு அவருடைய தேவை போல மேல்மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த பொருள் நிசாபுடைய அளவு வந்துவிட்டால் சுமார் 1,62,312 ரூபாய் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர் மீதும் இந்த சதக்கத்துல் ஃபித்ர் கொடுப்பது வாஜிபாக இருக்கின்றது. இந்த சதக்கத்துல் ஃபித்ரை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், யாருக்கெல்லாம் ஜகாத்தை நாம் கொடுத்தோமோ, ஜகாத்து வாங்குவதற்கு தகுதியாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களுக்கு இந்த சதக்கத்துல் ஃபித்ரையும் கொடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அதிகமாக நாம் சொல்வது நம்முடைய உறவினர்களுக்கு தான். நாம் அதைத்தான் சில நாட்களுக்கு முன்னால் கேள்விகளாக கேட்டிருந்தோம். உறவினர்களுக்கு ஜகாத் கொடுக்கலாமா? உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், நம்முடைய பெரியத்தா சின்னத்தா, பெரியம்மா சின்னம்மா, மாமா மாமி, இவர்களுக்கு ஜகாத் கொடுக்கலாமா என்று கேட்டிருந்தோம். அதில் பெரும்பான்மையானவர்கள் சொல்கின்றார்கள், நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கோ நம்முடைய பெரியத்தா சின்னத்தாவுக்கோ கொடுப்பது கூடாதுவதாக சொல்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நீங்கள் வழங்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு கொடுப்பதுதான் மிக உயர்ந்த தர்மமாக இருக்கின்றது. யாருக்கு கொடுக்கக்கூடாது? நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாய் தந்தை, அவர்களுடைய தாய் தந்தை, அவருடைய பிள்ளைகள் அல்ல, நம்முடைய தாய், நம்முடைய தாய் தந்தை, அவர்களுக்கு மேலாக இருக்கக்கூடியவர்கள் தான் கொடுக்கக்கூடாது. அதே போன்று கீழே பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளை, நம்முடைய பிள்ளையுடைய பிள்ளை, இவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அதாவது பேர பிள்ளைகள், இவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் அந்த பிள்ளைகளின் மூலமாக வேறொரு பிள்ளை சகோதரனாக இருக்காங்க சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கலாம். நம்முடைய சகோதரர்கள், நம்முடன் உடன் பிறந்த சகோதரர், நம்முடைய தங்கை, நம்முடைய அக்கா, நம்முடைய அண்ணன், இவர்களுக்கு கொடுக்கலாம். நம்முடைய மாமா மச்சான் அவர்களுக்கு கொடுக்கலாம். நம்முடைய மாமனார் மாமியார் அவர்களுக்கு கொடுக்கலாம். அவர்களெல்லாம் வசதி வாய்ப்பு இல்லாமல் சொன்னால் அவர்களை விட்டுவிட்டு நாம் வேறொருவருக்கு கொடுக்கக்கூடாது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தர்மத்தை எப்படி கொடுக்கிறதாக மார்க்கம் சொல்கின்றதோ அந்த முறை பிரகாரம் கொடுத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் பெருநாளுடைய தொழுகை 7 மணி என்பதாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஃபஜ்ருடைய தொழுகை 5:50 நடைபெறும். ஃபஜ்ருடைய பாங்கு 5:05 பாங்கு சொல்லப்படும். 5:50 ஃபஜ்ருடைய ஜமாத் நடைபெறும். அதன் பிறகு தக்பீர்கள் ஓதப்படும். 6:30 மணியிலிருந்து தக்பீர்கள் ஓதப்படும். நாம் அதற்குள்ளாக ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வரும் பொழுதே நாம் வீட்டிலே குளித்துவிட்டு புத்தாடை அணிந்து கொண்டு வருவதுதான் சிறப்பாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு நாம் அதிகமாக தக்பீர்கள் சொல்கின்றோமோ அந்த தக்பீர்களின் மூலமாகத்தான் நம்முடைய அமல்கள் கபூலியத்தாகக்கூடியதாக இருக்கின்றது. பெருநாள் தினத்திலே அல்லாஹ் தஆலா எதிர்பார்ப்பது தக்பீரை தான். அல்லாஹ் தஆலா துல்ஹஜ்ஜுடைய அந்த மாசத்திலே, அந்த ஈதுல் அல்ஹா தினத்திலே அல்லாஹ் எதிர்பார்ப்பது நம்முடைய குர்பானுடைய அமலை பார்க்கின்றான். லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா, நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த குர்பானின் இறைச்சியோ இரத்தத்தையோ அல்லாஹ் பார்ப்பது கிடையாது, நம்முடைய தக்வாவை அல்லாஹ் பார்த்தானே. அதே போன்றுதான் இந்த ஈதுலையும் அல்லாஹ் தஆலா நாம் சொல்லக்கூடிய தக்பீரை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். எந்த அளவுக்கு அதிகமாக நாம் தக்பீர் சொல்கின்றோமோ அந்த தக்பீரை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. அதனால் நாம் அந்த பள்ளியிலிருந்து வரக்கூடியவர்கள் பள்ளியுடைய தொழுகை தொழுது முடித்ததற்கு பிறகு அங்கிருந்தே தக்பீர் ஓதிக்கொண்டே இந்த பள்ளிக்கு வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதை பார்த்து சந்தோஷப்பட்டு நம் ஊருக்கு அல்லாஹ் வழக்கத்தை கொடுப்பான். எந்த அளவுக்கு நாம் தக்பீரை அதிகமாக சொல்கின்றோமோ அதை சொல்வதன் மூலமாக மற்றவர்களும் பார்த்து அதில் சேர்ந்து ஒரு பெரும் கூட்டம் சொல்லும். நாம் தனித்தனியாக வந்தோம் என்று சொன்னால் 4 பேர் நாம் சொல்லக்கூடாது இருப்போம், மற்ற 4 பேர்கள் சொல்லாமல் பேசிக் கொண்டிருப்பார்கள். அதனால் சத்தம் போட்டு நாம் தக்பீர் சொன்னோம் என்று சொன்னால் எல்லோரும் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சஹாபாவுடைய காலத்திலே கடைவீதிக்கு செல்வார்கள். கடைவீதிக்கு செல்லும் போதெல்லாம் இந்த ரமலானுடைய மாசத்துடைய இறுதி நாளிலே பிறையை பார்த்து விட்டால் பெருநாளுடைய தொழுகை முடிகின்ற வரை அவர்கள் தக்பீர் அதிகமாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள். கடைவீதிக்கு செல்வார்கள், பொருட்களை வாங்குவார்கள், உடனே தக்பீர் சொல்லுவார்கள். உடனே அவர்கள் தக்பீர் சொல்வதை பார்த்து அடுத்தவர்கள் தக்பீர் சொல்ல ஆரம்பிப்பார்கள். எப்படி நாம் ஜனாசாவை தூக்கிட்டு வரும் பொழுது 'கலிமா ஷஹாதா' என்று சொல்லுவோம், சொன்னவர்கள் தான் ஞாபகம் வந்து உடனே கலிமா ஆகும்.
அதுபோன்று கடைவீதிக்கு சொல்லக்கூடிய சஹாபாக்கள் உடனே அல்லாஹ் அக்பர் என்பதாக சொல்லி தக்பீர் போல அவர்கள் சொல்வார்கள். உடனே எல்லா சஹாபாக்களும் அங்கே கடைவீதிகளுக்கெல்லாம் தக்பீர் சொல்வார்கள். அதுபோன்று நாமும் நம்முடைய ஊர்களிலும் எல்லா இடங்களிலும் ஆக்கிரம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நமக்கு வரக்கூடிய எல்லா ஆபத்துகளையும் அல்லாஹ் நீக்கி விடுவான். நமக்கு அல்லாஹு தாலா செழிப்பை கொடுப்பான், பரக்கத்தை கொடுப்பான். அல்லாஹு தாலா அந்த பாக்கியங்களை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி